இப்போ என்ன இந்த நவம்பர் மாதத்தில் ப்ளஸ்னா, இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது 4ஆம் இடத்துல இருந்த அந்த அர்த்தாஷ்டம குரு வெளியில வந்து ராசியாதிபதி உச்சமடைகிறது. அது எப்படி உச்சமடையுதுன்னு பார்த்தோம்னா, மீனராசினாவே ராசியில் சந்திரன். அப்போ ராசியாதிபதி சந்திரனுடைய வீட்டில் 5ஆம் அதிபதி சந்திரன் அவர் ராசியில். அப்போ இது பரிவர்த்தனை யோகமாக வருகிறது. இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கிற குரு என்ன பண்ணுறாருன்னா, 9ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயை பார்த்து குரு மங்கள யோகமாக, பிறகு அவரே லாபத்தையும் பார்த்து அவரே ராசியையும் பார்த்து திரிகோணங்கள் இதில் வந்து குரு வந்து 1, 5, 9 தொடர்பில் வந்து விழுவது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ அந்த அர்த்தாஷ்டம குருவுடைய தோஷமும் விலகுகிறது. ராசியில் இருக்கக்கூடிய சேட்டனை குரு பார்க்கிறது. அப்போ அந்த 7.5 சனியோடைய நெகட்டிவும் இவர்களுக்கு நவம்பர் மாதத்தில் விடுகிறது.